இன்றைக்கி சண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி தான் வாங்க போனோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சில 1-2 காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். கேரட்டு, அப்புறம் வாழைப்பழம், பன்னீர். இவ்வளோ சண்டே. இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சாதம் இருக்குது. மதியம் வச்ச சாதம், தோசை ஒரு 2 தோசைக்கு வரும். மண்டே மார்னிங் நகுல் ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடிமேட் பன்னீர்னால சொல்லி சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை தவாவில் மசாலாலாம் போட்டு செவக்க அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் பெரிய பெரிய வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணிவிட்டு கடாயில் கூடவே பார்த்திங்கன்னா கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா காரத்துக்கு பெப்பர் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். பெப்பர் பவுடர் தீர்ந்துருச்சு, அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சாதமும் வச்சுட்டேன். இப்போ வந்து கடையில் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் கூட ஒயிட் ரைஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடரும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து கொடுத்து அனுப்ப போகிறேன். வெறும் பன்னீர் அப்படியே போட்டு செய்யாமல் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். நகுலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு வேனும் வந்துருச்சு. நைட்டே பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு இப்போ வந்து அரைச்சிடலாம். காலையிலேயே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் நல்லா அடிக்குது. இப்போ மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. சரி, அரிசி நைட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிடலாம். காலையிலையும் அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் பார்த்திங்கன்னா இப்போ ஊற வச்சுட்டேன். ஒரு 4 மணிக்கு அப்பில் பார்த்திங்கன்னா வேக வச்சிடலாம். மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டேன். இந்த மாதிரி சக்கரை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி சக்கரை தொட்டு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைட் பை சைடு மாவு அரைஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான். அவ்வளோ காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படியே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா மாவும் அரைச்சி எடுத்துட்டேன். காலையிலே பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு நைட்டே ஊற வச்சதுனால பார்த்திங்கன்னா இந்த டைம் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கையோட மாவு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சிட போகிறேன். காலையிலேயே அரைச்சிட்டு அப்படின்னா ஈவினிங்குள்ளே நல்லா புளிச்சு வந்துடும். தோசை, இட்லி எது வேணாலும் ஊற்றிருக்கலாம். நைட்டு டின்னருக்கு மாவெல்லாம் கரைச்சி வச்சாச்சு. தனிஷ் பார்த்திங்கன்னா காலையில் மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருந்தேன். அதான் வந்து தனிஷ் கொடுத்தேன், சாப்பிட்டுட்ருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா லைட்டாக சக்கரை தொட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டு தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு தான் தூங்க வச்சிட்ருக்கேன். மாப்பு எடுத்து துடைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூட்டி விட்டுட்டு தனிஷ் தூங்கிட்டுருக்காரு. சரி, அதுக்குள்ளே மாப்பு போட்டுலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தூங்குற வரைக்கும் தூங்கிட்டார். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குப்பை வண்டி வந்துருச்சு. கொண்டு போய் கீழே போய் போட்டு வர போகிறேன். வீடு துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பார்க்கிள் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். 2 மூடி ஊற்றி வீடு வந்து மாப் பண்ணிக்க போகிறேன். வீடு எல்லாமே தொடச்சி விட்டாச்சு. மிஷினில் பார்த்தீங்கன்னா துணி போயிட்டுருக்கு. ஒரு 5 செகண்டில் வந்து ஆஃப் ஆகிடும். லாஸ்ட்டு ஆப்ஷன் வந்துருச்சு. நல்லா வெயில் அடிக்குது. இப்போ காய போட்டால் நல்லா காஞ்சிடும். வாஷ் பண்ணதெல்லாம் காய போட்டுடலாம். தனிஷ் தூங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எழுந்தோனையும் தனிஷ் சாப்பாடு ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அவரை பார்க்குறதுக்கே. அதனால் இந்த மாதிரி மாப் போடுறது, வாஷ் பண்ணி துணியெல்லாம் காய போடுறது இதெல்லாம் வந்து தூங்கும்போது பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா நகுலும் வந்துடுவான். அப்புறம் அவனுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி தரணும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா என்னுடைய டே இன் மை லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். காலையிலேருந்து மதியம், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது.
இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் தான் ரெடி பண்ணலான்ட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தனுஷு கூட வந்து விளையாடிட்டாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமையல் பண்ணும்போது வந்து சேர் போட்டு அது மேலே ஏறி நின்று கவுண்டர் டாப்பில் நின்று என்னென்ன பண்ணுறோம் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நான் என்னென்ன வேலை செய்கிறேனோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் தனுஷும். நைட் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட குருமா தான் செய்ய போகிறேன். சோயா சங்க் குருமா. சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் காலையிலேயே. இப்போ குருமாவுக்கு வேணுங்கிற தேங்காய் விழுது வந்து அரைச்சி வச்சுட்டேன். இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 2 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சோயா சங்க் கிரேவி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்லாம் போட்டுக்கலாம். சோயா சங்க் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மசாலாலாம் போட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுட்டேன். அதனால மீதி எடுத்து வச்சுட்டு இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம், சில்லி மாதிரி போட்டுக்கலான்ட்டு. எல்லாத்தையும் சாப்பிடுவியா? தேங்காய் விழுது அரைச்சி ஊற்றியாச்சு. இதில் வந்து தேவைக்களவு உப்பு போட்டுட்டு ஒரு 2 விசில் மூடி வச்சு விசில் விட்டுடலாம். தண்ணி வேணுங்கிற அளவுக்கு திக் கிரேவியும் வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக விட்டு தண்ணி ஆட் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சோயா சங்க் போட்ட கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பற்றி பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு தேய்ச்சி வச்சுட்டேன். சாப்பிட ஒன்று அப்படியே போட்டு கொடுத்துட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வெல்கம். பாய். ரெண்டு பக்கமே இப்படி திருப்பி விட்டு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு உப்பி வரும் சப்பாத்தி. ரொம்ப நேரம் ஊறினா அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி. பாருங்க நல்லா புஃப்னு நல்லா உப்பி வருது. 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டேன். மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட கொடுத்துடலாம். இந்த விளாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.